ஆனால் கொள்கை இல்லாத கூட்டம் என்று விமர்சிக்கிறாங்க. எப்படின்னா ஆனால் இது கொள்கையில் கூட்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்த யாருமே 300 ரூபாய் காசுக்கும் 200 ரூபாய் காசுக்கும் வந்த கூட்டம் கிடையாது. சொந்த காசில் செலவு பண்ணி எங்கள் தளபதி எங்கள் உயிர் அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு காலையில் 10 மணிலேருந்து இன்ன வரைக்கும் இங்கேயே நிற்கிறாங்க. யாரும் சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுக்கல. எங்கள் பசங்க எங்கள் அண்ணனை பார்க்கணும், என் உயிரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். இந்த எண்ணத்துக்காகவே எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டாங்க. அண்ணா வந்தார், எம்ஜிஆர் வந்தார், எல்லோரும் வந்தாங்க. அதை தாண்டி எங்கள் அண்ணன் இன்னைக்கு ஒரு நாள் சோலோவாக வராரு. என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். மக்களாகி நீங்கள் எல்லாருமே முடிவு பண்ணி இவர் வந்தால் நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் மட்டுமே விமர்சித்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. எல்லா பேரும் உங்கள் ஓட்டை இங்கே போடுங்க. கண்டிப்பாக அண்ணன் தளபதி வந்தாருன்னா எந்த சுயலாக இருந்தாலும் சரி துணிஞ்சுன்னு இறங்குவார். இதை ஆனால் இப்போ எங்கள் தளபதி வந்த உடனே திமுகவும் அதிமுக மற்றும் பிஜேபி 3 கட்சிகளுமே பயந்துருச்சு. ஏன் ஒரு தனி நபரை பார்த்து உலகமே எதுக்கணும்? அப்போ துணிச்சலான ஒருத்தர் உண்மையாக வராரு அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தானே. அந்த நம்பிக்கை மற்ற எல்லா கட்சிக்காரங்களுக்கும் பயமாக மாறிடுச்சு. அதுதான் இங்கே நாங்கள் சொல்ல வர்றதுனே. இங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தளபதியோட ரத்தம், அவ்வளோதானே. சொல்றது இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்கண்ணே. கரூர் மாவட்டத்தில் அண்ணன் டிவிக்கே பொறுத்த வரைக்கும் யாரை நிப்பாட்டுறாரோ அவருக்கு 99% கண்டிப்பாக உழுகும். 99% உழுகும். ஏன்னா எங்கள் அண்ணன் மனசில் எல்லாத்துக்குமே அண்ணன், நண்பா, நண்பி, தம்பி, தம்பிகள் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்காரு. இந்த ஒரே காரணம் போதுன்னா எங்கள் அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு. வேற எந்த காரணமும் இதில் உருவாக்க முடியும்னு ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்காரு. அவர் வந்ததுக்கப்புறம் தான் கூட்டணி கட்சிகள் சேர்ந்துச்சு. ஸோ இதை பற்றி மக்கள் நினைக்கிறாங்க. நீங்களே ஒரு ஆலோசனை கேட்டு பாருங்கள். கம்பல்சரி மக்களே சொல்லுவாங்க. இதை மக்களுக்காக நான் பேசுகிற அளவுக்கு எனக்கு வயசு இல்லைண்ணே. ஓட்டுக்காக இல்லைண்ணே, அவங்க பண்ண நல்லதுக்காக. அதை என்னைக்கும் மக்கள் மனசில் வைக்கணும். அது ஒன்று தானே. நன்றிண்ணே. சூப்பராக இருக்குண்ணா. கரூரே திருவிழா மாதிரி இருக்குண்ணா. மாசா இருக்கு. திமுக கோட்டையில் நான் டிவிக்கே கோட்டை. டிவிக்கே கோட்டை தான் இனிமே. அவர் வெற்றி பெறாம வேற யாரும் வெற்றி பெறுவா? அவர் தான் வெற்றி ஆவாங்க. புரியல. பார்த்தா தெரியல எத்தனை பேர் வராங்க. ஐயோ பார்த்தே தெரிஞ்சுக்குவாங்க நான் யார் ஜெயிப்பான்னு. கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு.